உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். துளசி, நீ ரொம்ப அழகா இருக்க. அதுவும் இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க. பட்டு புடவையில அழகா இருக்கேன்னு சொல்றீங்களா இல்ல இந்த பட்டு புடவையில அழகா இருக்கேன்னு சொல்றீங்களா? ஏதோ உல்லோகத்தோட பேசுற மாதிரியே இருக்கு. அப்படிதானே? நல்லா இருக்குன்னு சொன்னேன், அது தப்பா? பாராட்டுல ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. சிவா ஆசையா வாங்கி கொடுத்த புடவைன்னு சொன்னேன். அதான் ஏதோ உல்லோகத்தோட தான் நீங்க பாராட்டுவீங்கன்னு தெரியும். பிடிச்சிருக்கா? பிடிக்காமலையா கட்டிப்பேன்? ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கேட்டது புடவையே இல்ல. புடவையா இல்லனா வேற என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்க. எனக்கு புரியல. நடிக்காத. நீங்க நடிக்காம சொல்லுங்க சித்தி. சிவா உனக்கு பிடிச்சிருக்கா? சரி, நீங்க கிளம்புங்க சித்தி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அது சரி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன்னையே நீ ஏமாத்திக்குவ? சிவா பாவம் துளசி. சிவா பாவம் துளசின்னு தானே சொன்னீங்க? நான் துளசி, ஜனனி இல்லையே. உனக்கு சிவாவை பிடிக்கலன்னா நீ இப்ப இந்த புடவைய கட்டியிருப்பியா? இல்ல தம்பியை கட்டி விட தான் அனுமதிப்பியா? எதுக்கு துளசி உள்ள வச்சுக்கிட்டு போராடுற? பட்டுன்னு சொல்லிடு. சரி, நீங்க கிளம்புங்க, விட்டா மனசை கெடுத்துருவீங்க. பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த போராட்டம்னு. ஒன்னு புரிஞ்சுக்கோ, எதை வேணாலும் மறைக்கலாம், ஆனா இந்த காதல் மட்டும் மறைக்கவே முடியாது. ஒரு நாள் வெளியே வந்துதான் ஆகும். எனக்காக, என்னோட விருப்பத்துக்காக ஜஸ்ட் ஒரு 1 hour கூட உன்னால கட்டிக்க முடியல. பட்டுப்புடவை நல்லா இருக்கு, கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வான்னு அம்மா சொன்னாங்களே, கேட்டல? நான் மறந்து போயிருக்கலாம். உனக்கு இது ஞாபகம் இருக்குல்ல ஜனனி? என் ஜனனி தானே நீ? நீ சொல்லி தானே, ஆசைப்பட்டு சொல்லி தானே நான் அந்த டைரியில எழுதியிருப்பேன். சாரி சிவா, நான் சொல்லல, ஜனனி சொன்னது. இல்ல, எனக்கு புரியல ஜனனி. மலேசியால இருந்த ஜனனி தானே நீ? உனக்கு என்னாச்சு? சாரி சிவா, டைரியில இருந்தது இனிமே ட்ரை பண்ண வேண்டாம். என்ன கேட்டா இனிமே அந்த டைரியை படிக்காதீங்க. ஹாப்பி, ரொம்ப மகிழ்ச்சி. இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனத்தெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். கண்டிப்பா சான்ஸே இல்லை, பண்ணவே மாட்டேன். தப்புதான். சாரி சிவா, வெரி சாரி. நான் உங்க ஜனனி இல்ல சிவா, நான் துளசி. உங்க காதலை என்னைக்குமே என்னால ஏத்துக்க முடியல சிவா. குற்ற உணர்ச்சியில அப்படியே தவிக்கிறேன். சாரி சிவா, வெரி சாரி. சிவா சாப்பிட்டானா இல்லையா? உன் மகனுக்கு பசிக்கலையா? பசிக்கலையா? ஏன், என்னாச்சு? பொண்டாட்டி பட்டு சேலை கட்டி கேட் வாக் போனதை பார்த்து மனசு நிறைஞ்சு போச்சாம், அதனால பசி இல்லையாம். பசிச்சா பட்டு புடவை கட்ட வேண்டியதுதான், அப்படியே பசி எல்லாம் போயிடும். ராசம்பளம் காசு தானே. கொஞ்சம் வாய் மூடுறீங்களா? அத்த, வாய மூடனா எப்படி சாப்பிட முடியும்? வாய மூடுங்கன்னு சொன்னேன். அவன் பொண்டாட்டிக்கு அவன் வாங்கி கொடுக்கறான், உங்களுக்கு எல்லாம் ஏன் கொதிக்குது? ஜனனி, போய் என்னாச்சுன்னு பாரு. சரிங்க, அவளை மட்டும் எதுவும் சொல்லிடக்கூடாது. இரு, அவன் இங்க வர வேண்டாம், நீ ரூமுக்கே கொண்டு போய் கொடுத்துரு. அவன் அங்க நிம்மதியா சாப்பிடட்டும். பொறாம பிடிச்சவங்க. நீ எடுத்துட்டு போமா. முடிஞ்சா அப்படியே ஊட்டி விட்டுரு. தேங்க்ஸ். நீ போ. நல்ல ஐடியா கொடுத்த. மாய மூட. ஏய், சும்மா இருந்தவளை ஏண்டி ஏத்தி விடுற? நீ சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டு ஊட்ட போற பாரு. ஆமா, கரெக்ட் தானே?
என்னம்மா நீ? என்னமா இது? கண்ணத்தலமா உனக்கு கை மேலே ஊத்திட்ட. ஐயோ தம்பி, நான் சாம்பார் சாப்பாட்டுல தான் ஊத்துனேன். நீங்க தான் தேவையில்லாம கைய குறுக்குல நீட்டிட்டீங்க. இப்ப சாப்பாடு கேட்டமா உன்ன ஏமா இப்படி பண்றீங்க? ரொம்ப சுட்டுச்சா தம்பி? சாரி தம்பி, மன்னிச்சுக்கங்க. பாத்து ஷோ, தம்பி, சாப்பாடு ஆறிட போகுது, சாப்பிடுங்க. போமா. என்னங்க ரொம்ப எரியுதாங்க? ஆமா. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்தது, அதான் கழட்டிட்டேன், அவ்வளவுதான். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நீங்க ஆசைப்பட்டீங்கன்றதுக்காக நான் பட்டு புடவையிலே இருக்க முடியுமா? ஹலோ, நான் ஆசைப்படல, நீ ஆசைப்பட்ட. அது ஓகே தான். முதல்ல நீங்க சாப்பிடுங்க. பிடிக்கல, எடுத்துட்டு போ. என்கிட்ட பொய் சொல்லாதீங்க. பொய் பேசுறத பத்தி நீ பேசாத. உனக்கு என் மேல காதலே இல்ல. என்னை பார்த்தா உனக்கு பிடிக்கவே இல்ல. பின்ன ஏன் என்ன காதலிச்ச, ஏன் என்ன வெறுக்கிறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு, எனக்கு நீதான் உயிர். ஜனனி தான் எனக்கு எல்லாமே. ஜனனி இல்லாம நான் இல்ல. ஜனனி 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 தான் எனக்கு எல்லாமே. ஜனனி இன்னும் சாப்பிடல. ஜனனி, ஜனனி வாமா சாப்பிடலாம். வா உட்காரு சாப்பிடலாம். காவேரி, தண்ணி எடுத்து ஊத்து. இல்லம்மா, எனக்கு பசிக்கல. பசி இல்லையா? என்னாச்சு? அண்ணன் சாப்பிடல, அதனால அவங்களும் சாப்பிடல. சிவா சாப்பிடலையா? நீ கொண்டு போய் கொடுத்தல? கொண்டு போய் கொடுத்தேன். அவரு பசி இல்லைன்னு சொல்லிட்டாரு. சிவா, சிவா இங்க வா. சிவா ரூம்ல இருக்கானாமா? இல்லம்மா, மேல போயிருக்காரு. காவேரி, நீ போய் அவனை கூட்டிட்டு வா. சரிம்மா. அவன் வரட்டும், நான் கேக்குறேன். என்னம்மா, ஏன்டா சாப்பிடல? நான் என்ன கொலை குத்தமா பண்ணிட்டேன்? பசி இல்ல, சாப்பிடல. நிஜமாவே பசி இல்லையா? பசிங்கிறது வயிறு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, மனசு சம்பந்தப்பட்டதும் தான். மனசு நல்லா இல்லைன்னா அதுக்கு நான் காரணம் இல்ல. ஏதாவது பேசிட்டு இருக்காத, உட்காந்து சாப்பிடு. உட்காரு. சாரிம்மா, எனக்கு வேண்டாம். டேய் சிவா, டேய் சாப்பிட்டு போடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.